தோன்றின் புதலோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. பொருள்: தோன்றின் புதல் தரும் தன்மையுடன் தோன்றுக, இல்லையென்றால் தோன்றாமல் இருப்பதே நன்று. நம்பிக்கை மற்றும் வலிமை இரண்டும் அவசியம். கடவுள் மற்றும் சத்தியத்தின் மீது நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இன்பமும் துன்பமும் காகித பந்துகள். மரணத்தை கண்டு பயப்பட வேண்டாம். தேசியவாத சக்திகளுடன் இணைந்து ஒன்றுபடுங்கள். நமது அகிம்சையின் அளவுகோல் தான் நமது வெற்றியின் அளவுகோல் ஆகும். நன்றி. இன்றைய பொது அறிவு. ஒற்றுமை இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்று கூறியவர் யார்? விடை: சர்தார் வல்லபாய் பட்டேல். முதல் உள்துறை அமைச்சர் யார்? விடை: சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேல் அமைச்சரவையின் வலிமை மிக்க தூண், வழிகாட்டும் விளக்கு என்று கூறியவர் யார்? விடை: நேரு. என் இதயத்தில் இடம் பிடித்த அஞ்சா நெஞ்சம் கொண்ட என் அன்புக்குரிய சகா என்று கூறியவர் யார்? காந்தி. புதிய இந்தியாவை படைத்த பெருந்தகை 50. நன்றி. Today's problem. Journey of 1,000 miles begins with a single step. 1000 மைல் பயணமும் ஒரே அடியில் தோன்றுகிறது. Thank you. மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், திரு தாளாளர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், என் அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கும், என் நண்பர்களுக்கும் என் புத்தான முதல்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச போகும் தலைப்பு சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றியது. இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் குஜராத்தில் உள்ள கரம்சாத் என்னும் ஊரில் 1875ஆம் ஆண்டு அக்டோபர் 31 ஜாவர்பாய் பட்டேல் அவர்களுக்கும் லட்பா அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். இவர் சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக மட்டுமில்லாமல் சிறந்த அரசியல்வாதியாகவும் இருந்தார். பட்டேல் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் என்பதை மனதில் கொண்டு ஏழை மக்களின் மீது மிகவும் கரிசனம் கொண்டவராக இருந்தார். இந்திய குடியுரிமை சேவையின் அடித்தளத்தை அமைப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டு பிரபலமானார். காந்தியின் உரையை கேட்டு வழக்கறிஞர் தொழிலை விட்டு ஸ்வதேசி இயக்கத்தில் இணைந்தார். 1947ஆம் ஆண்டு இந்தியாவின் துணை பிரதமர் ஆனார். அதே ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் உள்துறை அமைச்சராக பதவியேற்றார். 1947ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள 565 ராஜ்யங்களை ஒன்றுபடுத்தி ஒரே தேசமாக்கியதால் இவரை இந்தியாவில் இரும்பு மனிதன் என்று அழைக்கிறார்கள். அவரது பெருமைக்காக 2018ஆம் ஆண்டு உலகிலேயே உயரமான சிலையான ஒற்றுமை சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி உருவாக்கப்பட்டது. இவர் 1950 டிசம்பர் 15 வரை உள்துறை அமைச்சராக இருந்து மறைந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களைப் போல் ஒற்றுமையுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நம் நாட்டை நேசிக்கும் மனப்பான்மையுடனும் நாம் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Good morning everyone. Respected correspondent, today's chief guest Mr. Srinivas, HM of GHS Elada, principal, teachers and my dear friends. Today we have gathered to celebrate the birth anniversary of Sardar Vallabhbhai Patel, the great freedom fighter and Iron Man of India. He was born on 31st October 1875 in Nadiad, Gujarat. Sardar Patel was a lawyer by profession, but he gave up his career to join India's freedom struggle under the leadership of Mahatma Gandhi. He took part in important movements like the non-cooperation movement and the Quit India movement and worked fearlessly for India's independence. After independence, India was divided into more than 560 princely states. It was Sardar Patel who united them to form one great nation. Because of his determination, leadership and firm decision making, he is called the architect of United India. Every year, 31st October is celebrated as National Unity Day and Rashtriya Ekta Divas to honor his vision of strong and united India.
The Statue of Unity in Gujarat, the world's tallest statue, stands as a tribute to his remarkable contribution. Sardar Patel taught us that unity and discipline are the true strengths of a country. Let us follow his ideals, works together of peace, harmony, and national progress. Thank you. Srinivasan, the HM of JHS Ilada. Welcome to our school, sir. Respected correspondent, dear teachers and students, we are gathered here to observe the birth anniversary of Sardar Vallabhbhai Patel. As your friends shared in the assembly, Sardar Vallabhbhai Patel is known as the Iron Man of India. He was the senior leader of Indian National Congress. He was the first Deputy Prime Minister of India, and he was an Indian independence activist. It's a great pleasure to observe his birthday at Hill Fort, and to commemorate his birthday, sir has planned a lot of competitions. Sir will announce everything in detail. Okay? So have a nice day. And before I move on to the correspondent, may I request Srinivasan sir to share a few words with us, please. தாளர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் இருபால் மாணவ செல்வங்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கிறீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா இல்லையா? ஃப்ரீயாக இருக்கணும். ஸ்கூலுக்கு வரணும்னா ஜாலியாக இருக்கணும். ஸ்கூலுக்கு வர கஷ்டப்பட்டு வரக்கூடாது. அப்படிதானே? அப்படிதானே? பேச மாட்டேங்கிறீங்க? ஃப்ரீயாக இருக்குப்போ. ஸ்கூல்னா ஜாலியாக இருக்குன்னு. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாள் இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோங்க. அதை பற்றி உங்களுடைய மாணவ செல்வங்களும் உங்களுடைய முதல்வர்களும் அழகாக சொன்னாங்க. அதை கேட்டிங்களா? ஸோ இரும்பு மனிதர் அது மாதிரி நீங்களும் இருக்கணும். சரியா? அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் சொல்லிட்டு இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. Thank you, sir. Now, may I request a correspondent to share a few words with us, please. Good morning, everybody. Good morning, sir. Respected Government Higher Secondary School Ilada Principal, Mr. Srinivas ji, and our school principal, and as well as staff members, my dear students. Warm good morning. Good morning, sir. Today you might have knowing that celebrating 150th birthday anniversary of our Sardar Vallabhbhai Patel's. The great man is the precursor of formation of India. We might have knowing that after British period also, again people in and around the kingdom and everything captures the branch of 570 branches and small kings, and all together in India. India, you might have knowing that very big country, India, Pakistan, Bangladesh, and all together it was India before 1947. So that 1947 itself, the Pakistan was bifurcated, and remaining India will be taking that Prime Minister Jawaharlal Nehru ji, while taking that 570 branches of that small kingdoms in our country. So that Mr. Vallabhbhai Patel ji, they called as Iron Man. He was strong enough to discuss with various kingdoms, put into that one nation. In that one nation, you might have knowing from
Kashmir to Kanyakumari. And even Kashmir also, the separate kingdom up to now. So last 4 years back, the 370s rule has come, joined in with India. Birthday was celebrated every year, but today's 150th birthday, our Prime Minister made a very good statue in the Kutch of Gujarat. You might have knowing that today morning, a big function upon that. So what I am saying that, you might have studied about that Sardar Vallabhbhai Patel, Iron Man like Sardar Vallabhbhai Patel. Cooperation. Each student will become cooperate. Nowadays you might have knowing that students are involved in the research activities. Believe once 2047 will come, so you are all in the good position that time. India will reach to that developed nation. Now you might have knowing that the economic and everything we place in world number 3rd position. Step by step, the students' activities also will develop. India now will be contained more students and younger generations are more. The students' generations, you might have knowing that various companies, India people only they managing, they are CEO of that company. Schools also and DO also discuss conducting then various activities about Mr. Sardar Vallabhbhai Patel, competition about him, drawing, elocution, and various competition. Principal will inform today. It will happen on coming Monday. You have to prepare. You have to check that there will be books in our library. Study his story and do deliver on Monday. You will get that best things. Have prizes also for that. Thank you, students. தேங்க்யூ சார். இன்று இரும்பு மனிதர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நாளில் நம் இல்போர்ட் பள்ளியின் இன்னொரு இரும்பு மனிதர் இங்கே பிறந்த நாள் கொண்டாட வந்துள்ளார். அவர்களுக்கு உங்கள் வாழ்த்து மடலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீநிதி 11th ஸ்டாண்டர்ட் 14வது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். Wish you happy birthday. Wish you happy birthday to you. Wish you happy birthday. Wish you happy birthday to you. Take a bow on your birthday. Your birthday. Your birthday. Show a show on your birthday. You stillness, your goodness, you. Wish you happy birthday. Wish you happy birthday to you. Wish you happy birthday. Wish you happy birthday to you. Thank you, Principal. நன்றி.
இன்று தேசிய ஒற்றுமை நாள் அனைத்திடத்திலும் கொண்டாடப்படுகிறது. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்தார் என்பதன் பொருள் என்ன? யாரேனும் அறிந்ததுண்டா? சர்தார் என்பதன் பொருள் யாராவது தெரிஞ்சிருக்காருக்காவது? சர்தார் அதாவது தலைவன் அல்லது தளபதி. பிறக்கும் போதே இப்போது ஒரு திருக்குறள் தெளிவா சொன்னாங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அந்த புகழை பிறக்கும் போதே பெற்று இந்த உலகிற்கு சிறப்பு சேர்த்து தந்தார். கடுமையான தோற்றம் கொண்டாலும் பழகுவதற்கு இனிமையான மாற்றம் கொண்டவர் அவர். இந்திய நாட்டை இணைத்தவர், இரும்பு கரத்தால் பிணைத்தவர், எதிரிகள் தீயை அணைத்தவர், என்றும் நெஞ்சில் நிலைத்தவர். அவர்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். தாய் லட்பாய் நிலத்தில் தந்தை ஜாவர்பாய் விதையூன்ற பட்டேல் என்ற இரும்பு பயிர் பட்டம் படிக்க இங்கிலாந்து சென்று சட்ட மரமாய் சுதந்திர இந்தியாவில் பிறந்தாரே. காந்தியின் அழைப்பு போராட்டத்தில் அகிம்சை போராளியாக கலந்து தடை மீறி போராட்டம் பின் 3 திங்கள் சிறைவாசம். பகவத்கீதை, துளசி ராமாயணம் போர்க்களங்களில் ஆயுதமாக்கி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் முதல் சத்தியாகிரகம் வரை போராடி காந்தியின் சக்தி வாய்ந்த ஆயுதமாக விளங்கினார். ஆம், அவர்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். பின் 500க்கு மேற்பட்ட கட்சிகளை இணைத்து ஓர் இந்தியர் என்கின்ற ஒரு ஒற்றுமையை உருவாக்கியார். அதனால்தான் இன்று தேசிய ஒற்றுமை நாளாக போற்றப்படுகிறது. உதவும் குணம் கொண்டவர் உதவி பிரதமர் ஆனார். உதவும் குணம் கொண்டதால் உதவி பிரதமர் ஆனார். வல்லமை தன்னில் கொண்டமையால் வல்லபாய் பட்டேல் என்ற பெயரும் பெற்றார். ஆம், வானளாவில் உயர்ந்த ஆலமரம் கூட ஒரு நாள் மறைந்து விழ வாய்ப்புண்டே. இங்கே இரும்பு மனிதர் என்பதால் தூண் போல உயர்ந்து நிற்கிறார், ஆயுதமாக பல்லோர் உழைப்பில். இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறார். நம் மனதிலும் அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு சாதனையை எதிர்காலத்தில் நீங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று இவ்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.